வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 44,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல். 24,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். நாட்டின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து ஜொலிக்கிறது. சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் சென்னை ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம் சிறப்பிடம் பிடித்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஆளுநரின் சுதந்திர தின உரையை புறக்கணிக்க திமுகவின் கூட்டணி கட்சிகள் முடிவு. தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. குளிர்பான ஆலைகள் விற்பனை செய்யும் கடைகளில் சோதனையிட உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. செய்யாறு அருகே 10 ரூபாய் குளிர்பான மருந்திய நிலையில் சிறுமி இறந்ததால் நடவடிக்கை. கோவையில் 10 நாடுகள் பங்கேற்ற விமானப்படை போர் பயிற்சி நிறைவு விழா. On this occasion, let me take you back into history and போர் தளவாட கண்காட்சியை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். முதுமலையில் மசனகுடி அருகே தாயை பிரிந்து தவித்த யானைக்குட்டி யானைகள் கூட்டத்துடன் சேர்க்கப்பட்டது. குட்டியை 2 குழுக்களாக கண்காணிக்கும் வனத்துறை. யாரின் நிறுவனம் என தெரியாது என்று கூறிய நிறுவனத்தில் செபி தலைவர் முதலீடு. உச்சநீதிமன்றத்தில் தவறான தகவலை செபி கூறியது ஹிண்டன்பர்க் அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளதாக வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கார்த்தி சிதம்பரம் குற்றச்சாட்டு. ஃபால்ஸ் அஃபிடவிட் சுப்ரீம் கோர்ட்ல போட்டது குற்றம். ஒரு அஃபிடவிட் போடும்போது நான் சொல்றதெல்லாம் உண்மை என்று சொல்லி தான் அஃபிடவிட் போடுறீங்க. அதுவும் செபி போடுது அந்த அஃபிடவிட். அந்த போட்ட அஃபிடவிட் ஒரு பொய். அந்த பொய் அஃபிடவிட்டுக்கு யார் காரணம்? அந்த அந்த அமைப்பின் தலைவர் தான் காரணம். அதனால் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை சேத்பட்டில் ரவுடி ரோஹித் ராஜை சுட்டு பிடித்த பெண் எஸ்ஐ. வலது காலில் காயமடைந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பொன் சரஸ்வதியின் கணவர் பொன்னுசாமி திருப்பூரில் கைது. 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடியாக பதிவு செய்த வழக்கில் காவலர்கள் நடவடிக்கை. சுதந்திர தினத்தில் மாவட்ட தலைநகரங்களில் பைக் பேரணி நடத்த அனுமதி கோரி பாஜக வழக்கு. இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரணை. பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது பற்றி முடிவெடுக்க தனி ஆணையம் அமைக்க திட்டமா என தமிழ்நாடு அரசுக்கு அன்புமணி கேள்வி. முடிவு எடுத்திருந்தால் கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் காட்பாடி முத்தமிழ்நகர் பகுதி சாலைகளில் 2வது நாளாக தேங்கியுள்ள மழைநீர். முழங்கால் அளவுக்கு செல்லும் தண்ணீரால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 53,000 நெருங்கியது. ஒரே நாளில் 760 ரூபாய் உயர்வு. சுதந்திர தினத்தையொட்டி நாளை சென்னை சென்ட்ரலிலிருந்து நாகர்கோவிலுக்கு சிறப்பு ரயில். இரவு 11:30 மணிக்கு புறப்படும் என அறிவிப்பு. கர்நாடகாவின் பெங்களூருவில் தறிகெட்டு ஓடி வாகனங்கள் மீது மோதிய பேருந்து. இருசக்கர வாகனத்தில் சென்றவருக்கு காலில் படுகாயம். கோவை அருகே சாலையோரம் நின்ற லாரி மீது மோதிய கற்பகம் பொறியியல் கல்லூரி பேருந்து. 10 மாணவர்கள் காயம். பொள்ளாச்சியில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். நீதிமன்ற உத்தரவுப்படி கடைகளுக்கு சீல் வைத்ததற்கு எதிர்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர்களை சுதந்திர தினத்தன்று சந்திக்கிறார் பிரதமர் மோடி. பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்.
44,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ஏறத்தாழ 44,125 கோடி ரூபாய் முதலீட்டிற்காக 15 முதலீட்டு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதலினை தந்திருக்கிறது. இத்தகைய முதலீடுகள் முதல் அதாவது இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ 24,700 நபர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த முதலீடுகள் குறிப்பாக வாகன உற்பத்தி, மின்னணு பொருள்கள் மற்றும் உணவு பதப்படுத்துதல், ஃபுட் ப்ராசஸிங், அதேபோல ரெனியூவபிள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கூறுகள் மற்றும் பேட்டரி உற்பத்தி ஆகிய தொழில்கள் குறித்திருக்கக்கூடிய முதலீடுகள் இந்த அமைச்சரவையில் இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், தூத்துக்குடி மாவட்டத்திலே செம்காப் நிறுவனத்திற்கு அவர்களுடைய முதலீடாக 21,340 கோடி ரூபாய், வேலைவாய்ப்பாக 1,114 பேர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டம். காஞ்சிபுரத்திலே மதர்சன் எலக்ட்ரானிக்ஸ் 2,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,800 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய திட்டம். ஈரோட்டில் மில்கி மிஸ்ட் அவர்களுடைய உணவு பதப்படுத்தல் அந்த தொழிலில் 1,777 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,025 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் லோகம் கிரீன் டெக் முதலீடு 1,597 கோடி ரூபாய், வேலைவாய்ப்பு 715 பேர்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்க முதலீடுகளாக அமைந்திருக்கிறது. சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் அரசியல் கட்சிகளுக்கு தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே ஆளுநர் தொடர்ந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் தனது பதவிக்காலம் முடிந்தும் பதவியில் ஆர்.என். ரவி இருப்பது அரசியலமைப்பிற்கு எதிரானது என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவை ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுவதால் அவரது தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் ஆளுநர் என்ப எல்லையை தாண்டி அவர் ஒரு RSS தலைவர் என்கிற முறையில் செயல்படுறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமா செயல்படுறாரு. ஆகவே அவரை ஆளுநரா நீடிப்பதே கூடாது என்று வற்புறுத்திட்டு இருக்கிற நேரத்தில் அதை எதிர்த்து போராடிக்கிற நேரத்தில் அவருடைய தேநீர் விருந்தில் பங்கேற்கிற பிரச்சனையே இல்லைங்கிறதா நாங்க புறக்கணிக்கிறோம். வேலூரில் 2வது நாளாக கனமழை பெய்த நிலையில் காட்பாடி பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்காளாகினர். வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக நேற்று இரவு கனமழை பெய்தது. இதனால் காட்பாடி முத்தமிழ் நகரில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பல்வேறு இடங்களில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். முத்தமிழ் நகரில் நேற்று குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து மழைநீர் வெளியேற்றப்பட்டது. எனினும் மீண்டும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வேலூரில் பொன்னை அடுத்த கோட்டநத்தம், பெருமாள்குப்பம், வள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் சுமார் 50 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்கள் 2 ஏக்கரா விவசாயம் கைனி பண்ணோம். மொத்தமே இந்த 2-3 நாள் பெஞ்ச மழையில் மொத்தம் அறுவடை டைமில் மொத்தம் வீழ்ந்து இது நாசனம் போயிடுச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்களுக்கு ஏதோ கவர்மெண்ட் ஏதோ ஏய்ப்பு கொடுத்தா தான் நாங்கள் மேற்கொண்டு விவசாயம் பண்ண முடியும். எனது ஊரில் 20 ஏக்கரா நிலம் குத்தகைக்கு பயிர் செய்து வருகிறேன். இன்னும் 1 வார காலத்தில் அறுவடையாக வேண்டிய நிலைமையில் இருந்த இந்த பயிர்கள் அனைத்தும் மழை பெய்து எல்லாம் சேதமாகிவிட்டது.